ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான, அதே நேரத்தில் ரொம்பவும் சத்தான அடை தோசை மாவரைச்சி வீட்டில் எப்படி சூப்பராக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடை தோசை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 கப் அளவுக்கு உளுந்து, 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த 4 பொருட்களையும் நல்லா தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்போவும் பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி கூட சேர்த்து செய்யலாம். 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 3க்கு 1 பங்கு அளவுங்கிறதுல நான் உளுந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா இதை கழுவி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வைக்கும்போது கடைசியாக நம்ம ஊற வைக்கிற தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த தண்ணி வச்சு தான் நம்ம மாவே அரைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது இதில் இருக்கிற சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். பருப்புலாம் சேர்த்து தோசை செய்கிறதுனால இது மாவு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி அப்போவே தோசை சுடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து இந்த பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லாவே நம்ம சேர்த்துருந்த அரிசி பருப்பு எல்லாமே ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் ஊற வச்சுருக்கேன். அந்த வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் நிறையா ஊற வச்சுருக்கிறதுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை கூட்டி குறைச்சிக்கலாம். ஒரு சிலர் தோசை சுடுறப்ப பச்சை மிளகாய் சேர்த்து சுடுவாங்க. குழந்தைகள்லாம் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து அரைச்சி சுட்டு பாருங்கள். கார தோசை மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா வரும். மாவு கொரப்பாக இல்லாமல் நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அதே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அடை தோசைக்கு நம்ம சேர்த்துருக்கிற பருப்புகள் எல்லாமே ரொம்பவே சத்தானது. அதனால் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி அடை தோசை சுட்டு கொடுக்கலாம். பெரியவங்களுமே நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். முன்னாலேயே சொன்ன மாதிரி இந்த அரிசி பருப்பை நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதனால் 2வது பேட்ச் பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது 2க்கும் கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டில் நம்ம அரைச்சதில் வரமிளகாய் சேர்த்துருக்கோம். இதில் வரமிளகாய் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாவையும் எல்லா மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர கரைச்சி விட்டுக்கோங்க. பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால அப்போவே அரைச்சி உடனே சுடுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணினது சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்தளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். நான் மல்லி இலை இன்றைக்கி சேர்க்கலை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சூடாகி வதங்கினாலே போதும். நம்ம மறுபடியும் இதை தோசையாக சுட போகிறதுனால ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 கப் அளவுக்கு நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன்.
அடை தோசைக்கு முருங்கைக்கீரை சேர்த்து சுட்டு பாருங்கள். இதோட மணமும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. அதனால தான் நான் இன்றைக்கி மல்லி இலை சேர்க்கலன்னு சொன்னேன். மல்லி இலைக்கு பதிலாக தான் நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மாவு கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இந்த கலவையை நம்ம மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான சத்தான அடை தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தோசையாக சுற்றி எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் நல்லா காய்ச்சிருச்சு. நம்ம வெங்காயம், முருங்கைக்கீரைலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நைஸாக நமக்கு தோசை சுட வராது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, மீடியமாகவே தோசை சுட்டு எடுக்கலாம். அடை தோசையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மொறுமொறுன்னு சுடுறதை விட கொஞ்சம் மொத்தமாக இந்த மாதிரி சுட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் சிவந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கிறேன். நம்மளோட சுவையான அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு குயிக்காக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னிக்கு இஞ்சி கூட சேர்த்து அரைக்கலாம். இப்போ இஞ்சி என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கலை. இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். கடுகு கருவேப்பிலை பொரிச்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சட்னி கூட இந்த தாளிப்பை கொட்டிடலாம். பாருங்கள், சுவையான அடை தோசை, அதுக்கு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாச்சு இந்த மாதிரி சத்தான அடை தோசையை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.